ஆமாங்க, அது பூராமே அவருடைய பணத்தில் அவருடைய பென்ஷன் பணம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பணங்களை கொண்டு அந்த இதை வாங்கிட்டாங்க. இப்போ கூரை செட்டு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சா ஒழுகும். குரங்கு வந்து என்ன செய்யும், இங்கே ஒரு கூப்பிட்டுருக்கோம், இங்கே வந்து குரங்கு என்ன செய்யும் வந்து எல்லாத்தையும் வயலை பூரா அறுத்து போட்டோம். நாங்கள் ஒவ்வொரு தடவையும் அதை என்ன செய்வோம், ரிப்பேர் பண்ணி நாங்கள் என்ன செய்வோம், அதை சரி பண்ணிக்கிட்டே இருப்போம். ரொம்ப கஷ்டம். ஆனாலும் அந்த சின்ன இடம் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமென். உண்மையிலே ரொம்ப உற்சாகமாக அந்த இடத்துல மக்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா உண்மையாவே சந்தோஷமா இருந்ததா இல்லையா? ரொம்ப உற்சாகமா ஆண்டவருடைய பிரசன்ஸ் ரொம்ப அருமையா இருக்கும். ரொம்ப சின்ன இடம் தான். ஒட்டி போனா கரெக்டா ஒரு 10 பேர் அல்லது அதிகபட்சம் போனா 15 பேர் அந்த இடத்துல உட்கார்ந்து ஜெபிக்கக்கூடிய இடம் தான். ஆனா அந்த இடத்துல ரொம்ப உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஆனா ஆட்கள் ஆண்டவர் என்ன செய்திருக்காரு, எல்லையில பெரிதாக்கி கொடுத்திருக்கிறார். அதனால நாங்க என்ன செய்திருக்கோம், அநேக வருஷங்களாக தினந்து, அதாவது ஒவ்வொரு ஞாயிறும் முடிஞ்ச பிறகு நாங்கள் என்ன செய்வோம், இங்கே வந்து கூடுவோம். அதே இடத்துல இந்த இடத்துல இதே இடத்துல நாங்கள் கூடி ஜெபிப்போம். அநேக வருஷங்களாக ஜெபித்தது பலனாலும் அநேகருடைய உதாரணமான காணிக்கையினாலும் தேவன் இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டும்படியாக தேவன் கிருபை கொடுத்தார். அதுக்கு ரொம்ப பிஎஸ்எஸ்னுடைய பெரிய ஒத்தாசை மிக ரொம்ப ரொம்ப அவங்களுடைய ஆண்டவர் எதுக்காக அவங்களை பக்ரீத்துக்கு ஆண்டவர் கொண்டு போனார்னா ஒரு நோக்கம் இருக்கும். ஆமே, எனக்கு சொல்லும்போது ரொம்ப பிள்ளைங்க உண்மையாவே அவருடைய நோக்கம் இல்லாம தேவன் எதையுமே செய்ய மாட்டார், நிச்சயமா செய்ய மாட்டார். அந்த பக்ரீத்ல போன பிறகு அங்கே ஆண்டவருடைய பெரிய கிருபையினால அநேக இந்த ஒரு தாகம் அவங்களுக்கும் எபி பிரதர் ஐயா எப்போ பார்த்தாலும் இதைத்தான் நாங்கள் யோசனை பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு வாரமும் நாங்கள் கூடும்போது எப்படியாவது கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரயாசப்பட்டு இருந்தோம். சிஸ்டருடைய ரொம்ப ஒரு பிரயாசம், ஒரு வாஞ்சையினால கர்த்தர் அங்கே ஒரு பெரிய ஒரு தொகையை கொடுத்த அந்த பக்ரீத்தில் வாழக்கூடிய அந்த கிறிஸ்தவ மக்கள் உதாரணமாக கொடுத்த காணிக்கையில தேவன் இந்த கட்டடத்தை எழுப்புறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். அதே போல எங்களோடு கூட நான் பிடிஹெச் பைபிள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். எங்களோடு கூட படிச்சுட்டு இருக்காங்க தமயந்தி அம்மாவும் செல்வரசி சிஸ்டரும். அவங்க வந்து படிச்சிருக்கோம். இந்த மாதிரி சொன்னேன், சிஸ்டர் எங்களுக்கு கொஞ்சம் நிறைய தேவைகள் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் அவனா மரம் வாங்கி கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த மரம் வந்து ஒரு பெரிய தொகை. அந்த தொகை மரத்தை போய் அவங்க சர்ச்சுக்காக நினைச்சு நாங்கள் பாதி எடுத்துக்குவோம். ஆனால் சொன்னாங்க, திருப்பி நீங்கள் முழுசாவே நீங்களே எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை அவரை பார்த்து முழு மரம், அருமையான மரம், ரொம்ப நல்ல வளர்ந்த மரம். அந்த மரத்தை அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க நம்மளுடைய ஆலயத்துக்காக காணிக்கையாக வந்து கொடுத்தாங்க. அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதே போல அநேக உதாரணமான காணிக்கைகள் நம்ம சபையை சேர்ந்த பாவுகிறத மட்டுமா விடலிஸ் பிரதர் மட்டுமா சிஸ்டர் மார்ட்டின் பிரதர் மட்டுமா எல்லாரும் நம்ம சபை மக்களும் எப்படியாவது இந்த ஆலயம் கட்டப்படணும், நம்ம எப்படி இந்த இடத்துல இருக்கிறது ஆண்டவர் எல்லையில கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் ஜெபம் பண்ணோம். அநேகர் இது வந்து உதாரணமா காணிக்கையில இன்னைக்கு ஒரு ஆலயமாக கட்டி எழுப்பப்பட்டிருக்கு. அது எப்படி பிரதர் ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. நான் வந்து இந்த ஒரு வாரம் எப்படியாவது வந்து உதவி செய்யலாம்னு நினைச்சேன். ஆனால் எனக்கு வந்து ஒரு வாரம் கரெக்டாக கிளாஸ் நிறைய பிளான் பண்ணியிருந்தேன். நம்ம ஆர்வத்தில் இந்த சர்ச்சு எப்படி இப்போ இருக்கிற சர்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லைடு மாதிரி போடலாம் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு என்ன செய்யலை, கரெக்டாக ஒரு வாரம் கிளாஸ் இருந்ததுனால எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலை. சாரி பிரதர், உங்களுக்கு உங்களோட ஒத்தாசை பண்ண முடியல, கம்பெனி வெளியே கொடுக்க முடியல. ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம பீட்டர் பிரதர் மற்றும் மோசஸ்லாம் ரொம்ப ஒத்தாசை பண்ணி இந்த காரியங்களை செஞ்சுருக்காங்க. அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம். இந்த உண்மையிலே இந்த ஆலயம் வந்து தேவனுடைய கிருபையினால அவருடைய பிரசனத்தினால கட்டப்பட்டது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அநேகருடைய வாஞ்சை, தயவு செய்து நம்ம ஆலயத்துக்கு வர்றவங்களும் ரெகுலரா நம்ம ஆலயத்துல வந்து இன்னும் இந்த எல்லைகளை உருவாக்கி தேவன் பெரிதாக்கி அநேகர் இந்த இடத்துக்கு என்ன செய்யணும், கூட்டிட்டு வரணும். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த சாட்சிக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடியேனையும் ஒரு சிறு துரும்பாக தேவன் இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கார். அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். 2008 இன்னைக்கு 2026 எத்தனை வருஷங்கள் தேவன் எனக்கு எத்தனையோ மரண படுக்கையில் வந்த போதெல்லாம் எங்க டீம் மக்கள்லாம் சேர்ந்து எனக்காக ஜெபம் பண்ணியிருக்காங்க. என்னுடைய ஆபத்து நேரத்தில் 2 பெரிய விபத்துக்கள்
தேவன் இந்த ஊழியத்தின் நிமித்தமாகவே நான் வளர்ந்திருக்கேன். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அல்லேலூயா. இந்த ஊழியத்தின் நிமித்தமாகவே என்னுடைய வியாபாரத்திலையும் சரி ஊழியத்திலையும் சரி நிச்சயமா நமக்கு எனக்கு பெரிய பேஸ்மெண்ட் அடித்தளம். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நாம மட்டும் மகிமைப்படுவதாக.